எல்லாருக்குமே வணக்கம். சில பேருக்கு நம்ம பார்த்திருப்போம், சாப்பிட்ட உடனே நெஞ்சு எரிச்சலா இருக்கிறது, வயிறு வலி வருது, இல்லைன்னா ஏப்பம் வந்துட்டே இருக்கிறது, வயிறு உப்புசமா இருக்கிறது, கொஞ்சம் சாப்பிட்டாலுமே வயிறு ஃபுல் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஃபீல் இருக்கிறது. இது எல்லாமே நம்மளுக்கு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்கு அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு இண்டிகேஷன்ஸ் மட்டும்தான். இது மட்டும் இல்லாம நம்மளுக்கு ரொம்ப காமனா பார்த்தோம்னா அதிகமா காரங்கள் எடுக்கும் போது, எண்ணெயில பொரிச்ச உணவுகள் காமனா எடுத்துக்கும் போது, இல்லைன்னா கிரானிக்கா நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் இருக்கிறோம், அடிக்கடி டென்ஷன் ஆகுறோம், கோவப்படுறோம், கிரானிக்கா எப்பவுமே டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்கும் அப்படின்னாலுமே நம்மளுக்கு இந்த வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் ரொம்ப காமனாவே வந்துட்டே தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, முதல் விஷயம் நம்ம சாப்பிடும் போது அடிக்கடி தண்ணி குடிக்கிறது கம்மி பண்றதுக்கு ஆரம்பிக்கணும். ரெண்டாவது விஷயம், நம்மளோட ஃபுட் எப்பவுமே மைல்டானதாகவும் ஈஸியா டைஜஸ்ட் ஆகிற மாதிரியான உணவுகள் எடுத்துக்க ஆரம்பிக்கணும். மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எண்ணெயில பொரிச்ச உணவுகளையும் அதிகமான காரத்தையும் கம்மி பண்றதுக்கு ஆரம்பிக்கணும். நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் நிறைய காய்கறிகளையும் பழங்களையும் எடுத்துக்க ஆரம்பிக்கணும். அந்த பழங்களை ஜூஸ் போட்டு குடிக்காம மென்று சாப்பிட்றதுக்கு ஆரம்பிங்க. ஒரு நாளைக்கு ஒரு பழம், ஒரு காய்கறி எடுத்துக்கிட்டா தாராளமா போதுமானதா இருக்கும். அதே மாதிரி சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு 10 நிமிஷம் மட்டும் வீட்டுக்குள்ளேயே கொஞ்ச நேரம் நடந்துட்டு அதுக்கப்புறமா உட்காரதோ இல்ல படுக்கிறதோ நீங்க பிளான் பண்ணிக்கலாம். படுக்கும் போது முக்கியமா லெஃப்ட் சைடு படுக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்க. இது உங்களுடைய அமிலங்கள் நம்மளுக்கு ஏப்பம் விடும் போது மேல வரதை கொஞ்சமா அவாய்ட் பண்றதுக்கு ஆரம்பிக்கும். ஸோ ஹோமியோபதியில ஒரு நோயை ரூட் காஸ்ல இருந்து ட்ரீட் பண்றதுனால நம்மளுக்கு ஏன் இந்த மாதிரியான ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வருது அப்படிங்கறத சரியா கண்டுபிடிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம மனசளவிலையும் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னா அதையும் நம்மளால ப்ராப்பரான கவுன்சிலிங் மூலியமா, நம்மளால ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் மூலியமா ஈஸியா வெளியே கொண்டு வந்துட முடியும். ஆரோக்கியமா வாழ வாழ்த்துக்கள். பகிர்வோம் தோழியே யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.